ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் நம்ம பயணித்து கொண்டு இருக்கிறோம். மனமாற்றம் நாம் அடைகின்றோம். மன வருத்தங்கள் நமக்குள்ள இருக்கிறது. ஐயோ, நான் என் கூட பிறந்த சகோதரன்ட்ட அல்லது பெற்றெடுத்த தாய் தந்தையர்கிட்ட என்னுடைய நண்பர்கள்ட்ட நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் ஒரு மன வருத்தத்தோட அல்லது நான் சமாதானம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் என்கிற ஒரு நிலை நமக்கு வரும். அப்படிப்பட்ட அந்த நிலையில் நாம் முடிவெடுத்திருப்போம். என்ன அப்படின்னா, இந்த தவ காலத்தில் நான் என்னுடைய உடன் பிறந்த சகோதரர்களோட எல்லாரோடையும் நான் யாரிடமெல்லாம் வருத்தத்தோடு இருக்கிறேனோ, யாரிடமெல்லாம் நான் பேசாமல் இருக்கிறேனோ அவங்கள்ட்ட நிச்சயமாக நான் பேசுவேன் என்கிற ஒரு முடிவை நாம் எடுத்திருப்போம். ஆனால் பல நேரங்களில் நாம் அப்படிப்பட்ட அந்த முயற்சியை மேற்கொள்வதில்லை. இப்போ உதாரணமாக நம்ம விவிலியத்தில் பார்க்குறோம். கொரிந்தியர் 2வது புத்தகம் அதிகாரம் 7 இறை வார்த்தை 10 வாசிக்கிறோம். கடவுளுக்கு ஏற்புடைய முறையில் தாங்கிக் கொள்ளப்படும் மன வருத்தம் மீட்பு தரும் மனமாற்றத்தை விளைவிக்கிறது. இதில் வருத்தப்படுவதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உலக போக்கிலான மன வருத்தம் சாவை விளைவிக்கும் என்று குறிப்பிடுகிறார். அப்போ மீட்பு தரும் மன வருத்தம், உலக போக்கிலான மன வருத்தம். மீட்பு தரும் மன வருத்தம் நமக்கு வருத்தத்தை ஏற்படுத்துது, ஆனால் நமக்கு நிலைவாழ்வை பெற்றுக்கொள்கிறோம். உலக போக்கிலான மன வருத்தம் அது சும்மா வெளி அடையாளம். அது என்ன செய்யுது அப்படின்னா, நமக்கு சாவை வருவிக்கிறது. விவிலியத்தில் 2 நபர்களை உங்களுக்கு நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். 2 பேர் யார்? இயேசுவினுடைய சீடர்கள். ஒருவர் யூதாசு, இன்னொருவர் பேதுரு. 2 பேருமே தப்பு செய்கிறாங்க. ஒருவன் காட்டிக் கொடுக்கிறான், இன்னொரு மறுதளிக்கிறான். இப்போது 2 பேருமே மன வருத்தம் அடைகிறாங்க. பாருங்க, இந்த 3 முறை சேவல் கூவுகிறது. அப்போது என்ன செய்கிறாரு? பேதுரு ஆண்டவர் அப்படியே உற்று நோக்கிறார். அப்போது உள்ளம் குத்துண்டவராய் அங்கே அழக்கூடிய ஒரு நிலை, மன வருத்தம் அடையக்கூடிய ஒரு நிலை. இப்போ யூதாசு மன வருத்தம் அடைகிறான். என்ன செய்யறான் அப்படின்னா, ஐயோ பழிப்பாவம் இல்லாதவரை காட்டி கொடுத்து விட்டேனே அப்படின்னு சொல்லி 30 வெள்ளிக்காசை கொண்டு தலைமை குருக்கள்கிட்ட மறைநூல் அறிஞர்கள்ட்ட கொடுக்கக்கூடியதை நம்ம விவிலியத்திலிருந்து பார்க்குறோம். 2 பேருமே மன வருத்தம் அடைகிறாங்க. ஆனால் ஒருவன் ஆண்டவரை உற்று நோக்குகிறான், இன்னொரு என்ன பண்ணுறான் அப்படின்னா மனுஷனை தேடி போகிறான். மனுஷனை தேடி போனவன் தன்னுடைய வாழ்வை அவனையே முடித்து கொள்கிறான். ஆண்டவரை தேடி போனவன் இழந்து போன அதிகாரத்தை மீண்டுமாக பெற்றுக்கொள்கிறான். ஆகவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த தவக்காலத்தில் நிச்சயமாக ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வதற்காக நாம் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சில தவ முயற்சிகளை நாம் ஈடுபடுவோம். ஒருவேளை ஜபமாக இருக்கலாம், அல்லது நோன்பு காரியங்கள், அல்லது தர்ம காரியங்கள். இதில் நான் மேற்கொள்ளக்கூடிய இந்த காரியங்கள், ஜபம், தவம், தர்மம், இந்த காரியங்கள் மீட்பு தரும் மனமாற்றத்தை எனக்கு பெற்றுக் கொடுக்கிறதா? பேதுருவை போல நான் அடையக்கூடிய மனமாற்றம் மீட்பு தரும் மனமாற்றத்தை பெற்றுக் கொடுக்கிறதா? அல்லது யூதாசை போல உலகப்போக்கிலான மக்கள் பார்க்கணும், அவங்க என்னை பெருமையாக பேசணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் வெளி அடையாளத்திற்காக நான் மனமாற்றத்தை அடைய விரும்புகிறேனா? கொஞ்சம் சுய பரிசோதனை செய்து பார்ப்போம். பேதுருவை போல மனமாற்றம் அடைய, ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மீட்பை பெற்றுக்கொள்ள இந்த தவக்காலத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளில் உம்முடைய வார்த்தை வாயிலாக எங்களோடு நீர் பேசுவதற்காக, ஆண்டவரே எங்களை நீர் வழிநடத்தி வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இயேசுவே தகப்பனே, இதோ இந்த தவக்காலத்தில் நாங்கள் மீட்பு தரும் மனமாற்றத்தை பெற்றுக்கொள்ள பேதுருவை போல ஆண்டவரே எங்கள் உள்ளம் குத்துண்டவர்களாய் உம்மை நோக்கி எங்களுடைய உள்ளத்தை திருப்ப, என்னுடைய இதயத்தை திருப்ப, எங்களுக்கு தேவையான மன வலிமையை, எங்களுக்கு தேவையான ஆற்றலை தந்தருள்வீராக. இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவர் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.